Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. ஹாய், வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆரி நம்ம ஏற்கனவே படித்த விஷயத்தை வச்சு பீட் ஒர்க்கை வச்சு இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தாவோட ஃபேஸை ஃபுல் பீட் ஒர்க்கில் பண்ணால் எப்படி இருக்கும், அது வந்து சல்வாருக்கு போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஃபுல் பீட் ஒர்க்கில் ஒரு புத்தாவோட ஃபேஸை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எப்பயும் நம்ம யூஸ்வலாக பண்ணுற பீட் ஒர்க்கு தான், பட் வந்து அதை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம படித்த விஷயங்களை வச்சு என்ன மாதிரிலாம் இன்னும் க்ரியேட்டிவாக நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு சல்வாரில் ஃபுல் பீட் ஒர்க் வச்சு ஒரு டிசைன் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்பயும் தேவைப்படுற மாதிரி ஒரு நார்மலான ஷூயிங் த்ரெட்டு, ஆரி நீடில், அப்புறம் வந்து சுகர் பீட்ஸில் நான் எப்பயும் சொல்ல மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இப்போது நம்ம ஒரு பிளாக் கலர் சல்வாரில் நான் ஆன்டிக் பீடை வச்சு நான் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை வச்சு ரொம்ப அழகான ஒரு சல்வார் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் புத்தா அப்படின்னு சொன்னது மாதிரி நான் இப்போ ஒரு புத்தாவோட ஃபேஸ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். நான் இது வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சிருக்கேன். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதை நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு ஒரு அசம்ஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு தேவையான அளவில் கரெக்டாக ஒரு கை அளவுக்கு, ஒரு சான் அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி அதை ஹாஃபாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் வந்து ஹெட் பார்ட்டும் ஹாஃப் வந்து ஃபேஸ்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு அதை வந்து நான் அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஒரு சைடு வந்து ஐஸு, நோஸ், மவுத் இருக்கிற மாதிரி, இன்னொரு சைடு வந்து பிளைனாக இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இதை உங்களால் ஃப்ரீ ஹேண்டில் வரைய முடிஞ்சால் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ஒரு ரஃபாக ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு நம்ம ஒயிட் கார்பனை வச்சு ட்ரேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக வேறு ரொம்பலாம் விஷயம் எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக எப்பயும் பண்ணுற அதே சேம் பீட் ஒர்க்கு தான். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி 2-3 பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். அந்த கால்குலேஷன்லேயே தான் நான் போட்டுகிட்டே வர போகிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். பட் வந்து போடையில் கொஞ்சம் க்ளோஸாக மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரப்போகிறோம். ஆப்போசிட் டைரெக்ஷனில் நல்லா க்ளோஸாக இதை வந்து பீட் ஃபில்லிங் கூட சொல்லலாம். ஃபுல்லாக பீட்ஸை வச்சு பண்ண போகிறோம். பண்ணுற மெத்தட்ஸ் வந்து ஒன்று தான், பட் வந்து அதை கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹெட் பார்ட் போட்டாச்சு. அதிலிருந்து அப்படியே ஃபேஸ் கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வரைகிற அவுட்லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவுட்லைன் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் பார்ட் போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபேஸ் பார்ட் முடிச்சாச்சு. அடுத்து ஐஸ் அண்ட் நோஸ் பீட்ஸ் போடையில் நல்லா டைட்டாக நெருக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகாமல், இல்லைன்னா ஒவ்வொரு பீடும் அதுக்கப்புறம் போடுற ஒரு செயினுக்கும் அடுத்து போடுற பீடுக்கும் உங்களுக்கு வந்து கேப் இல்லாமல் இருக்கும். ஐப்ரோஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஐ பார்ட் போட போகிறோம்.
ஸோ ஐஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நோஸ் பார்ட்டு, ஸோ இப்போ நம்ம லிப் பார்ட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இதனுடைய அவுட்லைனை வந்து நம்ம போட்டுடலாம். ஆன்டிக்கில் இருக்கிற ஒரு பெரிய பால் வச்சுட்டு நம்ம எப்பயும் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட். இப்போது நம்ம அடுத்து ரிமைனிங் ஹாஃப் போட போகிறோம். ஸோ அதுவும் இதே மாதிரி ஃபுல்லாக பீட்ஸ் கிடையாது, க்ளோஸ்ட் பீட்ஸ் கிடையாது, பட் கொஞ்சம் ஸ்பேஸாக அடுத்தடுத்து வர்ற மாதிரி நம்ம போட போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாதிரி வேணும்னா கூட 2 செயின் போட்டுட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரிமைனிங் ஹாஃப் சர்க்கிளில் நம்ம வந்து பீட்ஸை ஒன்று தனித்தனியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இதே மாதிரி நம்ம க்ளோஸில் நம்ம ஃபில் பண்ண போகிறதில்ல. ஸோ ஈஸியாக இருக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நம்ம நார்மலாக பீட் மேலே போடுவோம்ல நாட், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கொஞ்சம் கலக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பீடெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பாருங்கள், பெருசாக எடுத்துட்டு இந்த பீடு மேலே வச்சு ஒரு நாட். இதே மாதிரி நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம நாட் போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம போடுறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நாட்டு ஸ்டேபிளாக இருக்குமான்னு நீங்கள் டவுட் பண்ண வேணாம், அது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து இது நார்மலாக போட்டிருந்த, இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் பீடு, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீடை வச்சு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் க்ளோஸாக பட் இந்த லெவலுக்கு க்ளோஸ் இல்லை, கொஞ்சம் க்ளோஸாக நம்ம வந்து இதை ஃபில் பண்ணோம்னா ரொம்ப அழகான ஒரு புத்தாவோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேசிக்காக நம்மளுடைய வீடியோஸில் ஏற்கனவே போட்ட பீட் ஒர்க்கை வச்சு ஒரு அழகான ஒரு புத்தாரோட ஃபேஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.